ஓம் நம சிவாய. ஏன் இந்த குறுகலான இடத்த கொடுத்தீங்க? அதனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பலி அதனால தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறோம். புக் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம்? எங்கள் சைடுலேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுலேருந்து ஒரு 500 பேர் வருவாங்க. இந்த மண்டபம் அதுக்கு சரியாக இருக்குமான்ட்டா, இல்லை 300 பேருக்கு தான் இந்த இடம் சரியாக இருக்கும்னு சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வேணாம், எனக்கு இந்த இடம் வேணாம், நான் வேறு மண்டபம் பார்த்துக்கிறேன்னு தானே சொல்லுவோம். அப்போ நீங்கள் தானங்க அதை யோசிச்சிருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, நீங்களும் ஒரு ஆர்கனைசர்ஸ் வச்சுருப்பீங்கள்ல, உங்களுக்கு இது தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆளுங்க இல்லை. முதல்ல சரியான ஆளுங்க இல்லை, ஒரு ஆர்கனைசர்ஸ் இல்லை. யார் எதை எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எங்கே நிற்கணும், அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்தீங்களே, ஏன் நாமக்கல்லேருந்து ஆளுங்களை சேர்த்து கூட்டிகிட்டு வந்தீங்க? வர வழியிலே ஒரு ஆக்சிடெண்ட் வேறு பண்ணிட்டு வரீங்க. வந்ததுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு, லைட் ஆன் பண்ணு. என்ன சினிமாவா? கொஞ்சமாச்சும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, அதனால் சினிமாவை விட்டு வாங்க. அந்த சினிமா டைலாக்கை விட்டு முதல்ல வாங்க. உங்களுக்கு பேச தெரியுமா அதை பேசுங்க. அதை விட்டுட்டு அது இதுன்னு என்ன தெரியுமோ அதை பேசுங்க. மற்றபடி அந்த கட்சி இப்படி, இந்த கட்சி இப்படி, நீ என்ன செய்ய போறியோ அதை சொல்லு. அதை விட்டு அவன் இப்படி, இவன் இப்படி, அதெல்லாம் இங்கே கேட்க தேவையில்லை. நீ என்ன செய்ய போகிற, உன் கொள்கை என்னைய முதல்ல அதை சொல்லியா ஃபஸ்ட்டு.